எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுதுங்க. கண்டிப்பா 200% அக்கா இருக்காங்க பாத்தீங்களா? இந்த அக்கா வந்து இந்த வார நாமினேஷன்ல கண்டிப்பா வெளியே போயிடுவாங்க. அதுவும் மார்னிங் வரைக்கும் கூட கன்ஃபார்ம் ஆகல. இப்போ ஈவினிங் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாங்க பாருங்க. அதாவது அவங்களுக்குள்ள இருந்ததுல வன்மம், அந்த மொத்த வன்மத்தை கொட்டினாங்கல்ல, அங்கேயே கிளியர் ஆயிடுச்சு. கண்டிப்பா அக்கா தான் இந்த வார நாமினேஷன்ல வெளியே போகிறது அப்படின்ற மாதிரி. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒருத்தவங்க சொல்லுவாங்க திருடி பழக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உழைச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ என்ன மேட்டர்னா, முத்துக்குமரன் சைக்கிள் ஓட்டினா அதுல வர சாப்பாடை வந்து நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணாங்க பாருங்க. அங்க தெரிஞ்சு போச்சுமா, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் சைக்கிள் ஓட்டினா சாப்பாடு இறங்காத அளவுக்கு அவன் என்னமா பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா அவன் கில்ட்டியா ஃபீல் பண்ணலையா. அன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து சொன்னார்ல, இந்த மாதிரி வந்து திருட்டு பிரியாணி கேங்க எல்லாம் எந்திரிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எந்திரிச்சு நின்னாங்கல்ல. அன்னைக்கு எப்படி வச்சிருந்தீங்க வாயா ஈன்னு தானே வச்சிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு எங்க கில்ட்டி ஃபீலா வச்சிருந்தீங்க, அதாவது ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா கில்ட்டா வச்சிருந்தீங்க, இல்ல உம்முன்னு இருந்தீங்களா? அன்னைக்கு எந்திரிச்சு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க. நீங்களும் சிரிச்சீங்க, அந்த டப்பாவும் சிரிச்சான். ஸோ எல்லாருமே சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க. இந்த விஷயத்துல ஒன்று இன்னைக்கு எபிசோட்ல ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த டப்பாவை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ அவன் சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னு. எனக்கு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு எண்ணமே இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை இடத்துல இன்னொருத்தனை அவன் எவ்வளவு மட்டமா பேசுறான் அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிளியரா தெரியும். சோ அப்படி இருக்கும்போது அவன் வேணாலும் சொல்லாம இருக்க முடியாதுங்க. அப்படிதாங்க சொல்லுவேன், என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சீரியஸ்லி சொல்றேன், இன்னைக்கான எபிசோட முதல்ல ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த அக்கா வந்து போலன்னு போலக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல ஸ்வாப்பிங்ல தான் ஆரம்பிச்சது. ஏன்னா இன்னைக்கு வந்து கண்டென்ட் வந்து பெருசாலாம் எதுவுமே இல்லை. அந்த ஸ்வாப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவையும் ரஞ்சித்தையும் ரெண்டு டீம்ல இருந்து சூஸ் பண்ணாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதாவது அவங்க டீம்ல இருக்கவங்களுக்கு வந்து இதுல ஒப்பீனியன் வந்து மாற்று கருத்து இருந்தா சொல்ல சொன்னாங்க. அப்படி மாற்று கருத்து இருக்கும் பட்சத்தில் வேற ஆளை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் தான் இந்த பக்கத்துல இருந்து அருணும், அந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா விஷாலும் ரெண்டு பேரும் மாறி ஸ்வாப் ஆயிட்டாங்க. சோ விஷால் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேபர், அதாவது ஒர்க்கர். சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அருண் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜரா வந்தாரு. மேனேஜரா வந்த உடனே மேனேஜர் வேலையை பார்க்கறத விட்டு யூனியன் லீடரா வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. மொத்த இது எப்படி சொல்றது, ஒர்க்கர்ஸ்க்கான நியாயத்தை வந்து இங்க வந்து பேச ஆரம்பிச்சாப்ல. எனிவேஸ் அருணோட கேம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதை பேசும்போது பாத்தீங்கன்னா முத்துக்குமரனும் அவனும் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கானுங்க. டே எப்படாடா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவன் ஒரு பாயிண்ட் வச்சு அவன் ஒரு பாயிண்ட் வைக்கிற. மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அருணை பொறுத்த வரைக்கும் அந்த எப்படி சொல்றது, அவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாப்ல. இந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் சைடில், அதாவது ஆல்ரெடி இருக்காங்க பாத்தீங்களா முத்துக்குமரன், தீபக், இவங்க யாருமே பாத்தீங்கன்னா ஒத்துக்கல அதுக்கு. ஸோ ஒத்துக்காதனால பாத்தீங்கன்னா அருணும் கொஞ்சம் ப்ரோவோக்காய் எப்பவுமே வார்த்தையை விடுவார்ல, கோமாளி அது மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேற 2-3 வார்த்தையெல்லாம் விட்டாரு. ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விடும்போது கண்டிப்பா இந்த சைட்ல இருந்து காண்டாவாங்கல. முத்துக்குமரனும் சரி, ஜாக்லினும் சரி, தீபக்கும் சரி எல்லாமே காண்டாயிட்டாங்க. தயவு செஞ்சு பேசும்போது ஒழுங்கா பேசுறா, உனக்கு ஒரு பாயிண்ட் வரலனா உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொவோக் பண்றல, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் போட்டு விட்டுருவல, இங்க இருக்கவங்க எல்லாம் கோமாளின்னு சொல்ற, இந்த மாதிரிலாம் வார்த்தை எதுக்கு விடுற அப்படின்னு நம்ம கேட்டோன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு பாயிண்டே இல்லை. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா அருணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா இருக்க பிரச்சனை என்னன்னா, இது ஒரு விஷயம் பேசும்போது பாயிண்ட் இல்லைனா உடனே அவங்க வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதாவது வார்த்தையை போட்டுறது, வார்த்தையை போட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்களே ட்ரிகர் பண்ணிடுறது. ட்ரிகர் ஆனோன்னு பாத்தீங்கன்னா இவன் ஆல்ரெடி ட்ரிகர்டா தான் இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவான், இவனை இஷ்டத்துக்குன்னு பேசி அந்த சண்டையை வந்து சின்ன, அதாவது நார்மல் கான்வர்சேஷனா போக வேண்டியது அதை வந்து பாத்தீங்கன்னா பெருசா இழுத்து பெரிய பிரச்சனையா போயிடும். ஏன் அருண் கூட நிறைய பேருக்கு பிரச்சனை வராம இருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அருண் கூட ஆப்போசிட்ல நின்று யாருமே ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயம் சொன்னா ஒண்ணு கடந்து போயிடுறாங்க, இல்லைன்னா ஏத்துக்கிறாங்க. ஸோ ஆப்போசிட்ல நின்று ஒருத்தன் பேச ஆரம்பிச்சா கண்டிப்பா சொல்றேன் அருணுக்கும் அவனுக்கும் முட்டிக்கு தான் செய்யுது. இது தீபக்கா இருந்தாலும் சரி, முத்துக்குமரன் இருந்தாலும் சரி, ஜாக்லின் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அருண் சொல்ற விஷயத்தை ஒத்துக்கணும் ஒண்ணு, அப்படி இல்லைன்னா அதுல இருந்து விலகி போயிடணும். ஸோ இந்த ரெண்டு தவிர அருணுக்கு ஆப்போசிட்டா நின்னா யாரா இருந்தாலும் அருணோட ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும். ஈவன் விஜய் சேதுபதியா இருந்தாலுமே அருணோட ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும். அவர் தான் சொன்னார்ல, அதாவது தம் அடிக்கும் போது அந்த இதுல உள்ள உட்காந்து ஜாக்லின் கூட பேசிட்டு இருந்தார்ல, அப்பதான் கிளீனா சொல்லிட்டாரு அவர் தான், எனக்கு வந்து அதெல்லாம் பயம் இல்லை, ஆமா விஜய் சேதுபதி பார்த்து நான் முறைக்க தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் ஓப்பனா சொல்றான். எனக்கு என்னன்னா இதெல்லாம் கேட்டுட்டு விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட்ல வந்து அவனை போட்டு பொழக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தான் அசிங்கம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இவ்வளோ எப்படி சொல்ற ஹோஸ்ட்டை வந்து இவ்வளோ மட்டமா ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னும் போது கண்டிப்பா போலன்னு பொழக்கணுங்க. அதெல்லாம் பொழக்கலன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் சேதுபதி மேல மரியாதை இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ ரெண்டு பேரும் ஸ்வாப் ஆயிட்டாங்களா, ஸ்வாப் ஆகி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா டப்பாவை என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து துரத்தி விட்டாங்க. நீ மேனேஜரா இருக்க லாய்க்கு இல்லை, இங்கேருந்து நீ ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி இங்கேருந்து துரத்தி விட்டாங்க. ஸோ அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்களா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேனேஜருக்கு அனுப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சம்பவம் அடுத்த ஸ்வாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மஞ்சரி வந்து வந்தாங்க. அதாவது இவங்க மேனேஜர் டீம்லேருந்து வந்து ஒர்க்கர்ஸாக போகிறதுக்கு. ஸோ இந்த பக்கத்துலேருந்து மஞ்சரி வந்து அந்த பக்கம் அன்ஷிதா வந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. நீங்கள் அதாவது இவங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டார் பிக் பாஸ், அதுதான் பெரிய ட்விஸ்ட். ஸோ விருப்பம் இருக்கான்னு கேட்டுட்டு விருப்பம் இல்லாத பட்சத்தில் நீங்களே வேற ஆளை சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அன்ஷிதா என்ன பண்ணிட்டாங்க, அருண் ப்ரோ போட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டப்பாவை துரத்தி விட்டாங்க. அந்த பக்கத்துலேருந்து இது மஞ்சரி என்ன பண்ணாங்க, முத்து வந்து சொல்லி விட்டாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா பெரிய மேஜர் ட்விஸ்ட். ஏன்னா யாருமே முத்துக்குமரனை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. ஆனால் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சே முத்து வந்து இங்கே அனுப்பிட்டமே, ஒருத்தங்க எவ்வளோ பாயிண்ட் பேசிட்டு இருந்தா அவனை வந்து அனுப்பிட்டமே அப்படின்ற மாதிரி. உண்மையிலே மஞ்சரி ஏதாவது உள்குத்து வச்சு அந்த மாதிரி அமிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை வந்து அமுச்சு விட்டது அவங்க தான். நான் கூட முத்துக்குமரன் 2-3 இடத்துல கேட்டுட்டு இருந்தான் இந்த மாதிரி வந்து நான் போறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவனா வாலண்டியரா இந்த மாதிரி வந்திருப்பான்னு நினைச்சேன். ஆனால் இந்த மாதிரி ட்விஸ்ட்ல பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை வந்து அங்கிருந்து இங்கே வந்து அமுச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய பேருக்கு வயிறு எறிகிற விஷயம் ஒன்று இருக்குங்க. அதாவது என்ன விஷயம்னா, இப்போ யாரா இருந்தாலும் சரி ஒருத்தவன் பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை எப்படி அடிப்பீங்கன்னா அவனை விட
நல்லா பேசணும், அவனை விட பாயிண்ட் நல்லா எடுத்து வைக்கணும். ஒருத்தன் பேசுறான்றதுனாலே ஒருத்தன் வந்து மணிக்கணக்காக பேசுறதுனால அவன் பேசுறது கரெக்ட் ஆகிடாது. கரெக்டான பாயிண்ட் எடுத்து பேசினா மட்டும்தான் அது கரெக்ட் ஆகும். இப்போ தீபக் வந்து நிறைய இடத்துல கரெக்டாக பேசுறதுனால தான் பார்த்தீங்கன்னா தீபக் பேசுறது கரெக்டாக இருக்கு. ஸோ அவர் என்ன மணிக்கணக்காக பேசிட்டு இருக்காரு. இங்கே ஆப்போசிட்ல இருக்கவனுக்கு பாயிண்ட் இல்லைனா அவன் எடுத்து வைக்கிற ஒரே வார்த்தை என்னன்னா அவன் பேசியே வந்து எல்லாரையும் மாற்றி விட்டுறான் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சா. இதில் வந்து இது அருண் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மேனேஜர் ஆகிட்டாரு. ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததுங்க. அதாவது அருணும் இவர் ரயன் இருக்காங்களா, இவங்க 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. எத்தனை பேர் கேட்டீங்க? அங்கே தான் எனக்கு அருணை வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட நினச்சேன் வாடா போடலாம் கூட வேணாம், ஏன்னா அந்த மாதிரி கூடும்போது சில பேர் வந்து ஹர்ட் ஆகுது, சரி மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்குலாம் மரியாதை கொடுக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அருண் சொல்கிற விஷயம் என்னன்னா அவன் வந்து வெளியே போய் பேசுறான்னா அவனெல்லாம் மண்டையில் தட்டி விட்டுருவாங்க. முத்துக்குமரனுக்கு வந்து ஒன்லி வாய் மட்டும்தான் இருக்குது, மவுத் பீஸ் மட்டும்தான் அவன் அப்படின்ற மாதிரி ஒருத்தனை எவ்வளோ மட்டம் தட்ட முடியுமோ மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன புரியலனா இவனுக்கு பயங்கரமான டேலண்ட் இருக்குன்னு நினப்பா. ஒருத்தனுக்கு வந்து இப்போ பேச்சு திறமை இருக்குன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவேன், அதை விட்டுட்டு அவன் மவுத் பீஸ் மட்டும்தான், ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, வெளியே போனால் இவனை ஒருத்த மதிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கான். சார் வந்து என்ன சூப்பர் ஸ்டார்னு நினச்சிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. அவர் வந்து பயங்கரமான ஹாலிவுட் லெவல் ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இவரும் சரி இவர் ஃப்ரெண்டு விஷாலும் சரி 2 பேரும் பயங்கரமான ஹீரோ. ட்ரெண்டிங்கில் இருக்கும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கானுங்க. ட்ரெண்டிங்கில் தான் இருக்கீங்க நீங்கள் வந்து டப்பா அருணும் ட்ரெண்டிங்கில் இருக்கீங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு பிரியாணி கேங்கோட தலைவர்னு ட்ரெண்டிங்கில் இருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் 2 பேர் இப்போ இருக்க ட்ரெண்டிங்கு, வெளியே வாங்கடி அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. என்ன மாதிரி பேசுறது இது எப்படின்னா ஆக்சுவலாக நீ உனக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அந்த கருத்துக்கு ஆப்போசிட்ல இப்போ நீ பேசுறது தப்புன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒருத்தனை வந்து மொத்தமாகவே காலி பண்ணுற மாதிரி இருக்கீங்க. அவன் வந்து வாய் மட்டும்தான் அவனுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்னடா பண்ண வரீங்க, எது இப்படி பேசும்போது வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாதா உன்னோட எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோ வன்மத்தை பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அருண் ஒரு விஷயத்தை பண்ணுவார் எப்பவுமே, என்னன்னா இப்போ ஒருத்தவங்களை பற்றி இப்போ யார்கிட்ட பேச, இப்போ ரயன் கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா ஜாக்லினை வந்து தூக்கி வச்சு பேசுவார். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் ரயன் வந்து ஆப்போசிட்ல பேச மாட்டான். அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை தேடிக்கிட்டே இருப்பார். அதுவே இன்கேஸ் வந்து அந்த சப்போர்ட் அவருக்கு வேணான்னு தோணுச்சுன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டு பொலன்னு போகிறது. அதனால தான் கரெக்டான பேர் வச்சிருக்காங்க, காரியவாதின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்களா. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அருண் அந்த வேலையை தான் பார்க்குறாப்புல. இன்னொன்று ட்விஸ்டர்னு வச்சிருக்காங்களா. அவர் வந்து சொல்றாரு மற்றவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னு. இங்கே இந்த வீட்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்விஸ்ட் பண்ணுற ஒரு ஆள்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் டப்பா தான். ஸோ டப்பாவோட ஆட்டம் வந்து அடங்கவே மாட்டுது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும். வன்மத்தோட குடோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மொத்த உருவமாக வந்து டப்பா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. எனிவேஸ் இதுக்கப்புறம் தான் முக்கியமான சம்பவம். முத்துக்குமரன் வந்து இங்கே வந்துட்டார்ல, வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலாக ஒரு 4 ரூல்ஸை போடுங்க இல்லை 5 ரூல்ஸை போடுங்க அப்படின்ற மாதிரி அஞ்சிதா கிட்ட சொன்னாங்க. ஏன்னா அஞ்சிதா தான் யூனியன் லீடர். ஸோ அப்படி உட்காந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து காண்டு இருக்கு, முத்துக்குமரன் வந்து அவனோட பாயிண்ட் எடுத்துக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனிவேஸ் அது அவங்களோட கேம் பிளேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்துல சத்யா சொன்னார் இதுக்கப்புறம் நம்ம வந்து ரூல்ஸை போடணும், எப்படி வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து ரூல்ஸை போடணும் அப்படின்னா இவ்வளோ நாள் என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. அதாவது ஒன்று அவனுங்களாம் யோசிக்கணும், இப்போ இந்த மாதிரி பாயிண்ட் ஓகேப்பா நம்ம வந்து கேம் இப்படிலாம் மூவ் ஆன் பண்ணணும், இப்படிலாம் அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளும் யோசிச்சு ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு மாதிரி யோசிக்கணும். அதையும் யோசிக்கிறது இல்ல. இன்னொருத்த யோசிக்கிறான்ல, யோசிக்கிறதையும் பாத்தீங்கன்னா அது வந்து ஏதாவது பண்ணி ஒல வேலை பண்றது. இந்த மாதிரி என்ன சொல்றது, அவன் தான் எல்லாத்தையும் வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கான், சோ அவனுக்கு பிரியாரிட்டி கொடுக்க கூடாதுன்னு. அப்போ உன் மூளையை யூஸ் பண்றா, அதாவது நீ உன் மூளையை யூஸ் பண்ண மாட்டா, இன்னொருத்தன் அவன் மூளையை யூஸ் பண்றான். அவன் மூளையை யூஸ் பண்ணி ஒரு விஷயம் சொன்னாலும் அது அவன் சொல்லிட்டான் அப்படின்றதுனால ஏத்துக்கூடாது. என்னடா லாஜிக் உங்களுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுதுங்க. உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல மேனேஜர்ல இருக்கும்போது அவன் வந்து ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்றான், இந்த இடத்துல இருக்கும்போது இவன் வந்ததுக்கு அப்புறம் ரூல்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆகுது. அப்போ இவனுங்களாம் என்னடா மூளையை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போதே முடிவு பண்ணிட்டு வந்திருப்பானு போல 106 நாளுக்கு வந்து மூளையை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆஃப் பண்ணிட்டு வந்திருப்பானுங்க போல. எந்த விதமான யூசேஜ் இருக்கக்கூடாது. 106 நாள் முடிஞ்சு போகும்போது அப்பதான் ஆன் பண்ணும். அப்பயாவது ஆன் பண்ணுவானுங்களா இல்லை அப்படியே ஆஃப்லேயே வச்சிருவானுங்களா என்னன்னு தெரியலங்க. ரொம்ப மட்டமாக ஒருத்தவங்க கூட மூளை யூஸ் பண்ணாமல் இருக்கானுங்க. எனக்கு என்னன்னா இந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும். இவனுங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு வகையில் டப்பா கூட எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அருண் வந்து சில இடத்துல எப்படி சொல்றது கேம் ப்ளே பண்ணணுன்ற இன்டென்ஷன் இருக்கு. ஆனால் என்ன மேட்டர், இந்த கேமில் வந்து வன்மம் வந்துருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேம் ஒரு மாதிரி ட்ராக் மாறுதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ட்ராக் மாறுறது காரணம் என்னன்னா அந்த வன்மத்தில் வந்து கேமை வந்து மாற்றி விட்டுற. அப்படி அதாவது ஒரு விஷயம் பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க ட்ரிகர் பண்ணுறது, அந்த வார்த்தையெல்லாம் விட்டுறது இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா வன்மம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ முத்துக்குமரனோ இல்லை தீபக்கோ யாருக்கிட்ட வச்சுக்கோங்களேன், இப்போ தீபக் கிட்ட பேசுறீங்கன்னா அந்த கான்வர்சேஷனில் எதுக்காக பேச போனோமோ அதை மட்டும் பேசினா டாஸ்க் ஓகேங்களா. அந்த டாஸ்க் விஷயத்தை பேச போகும்போது அவர் வந்து இவர் சொன்னதுக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு லேபர்னு ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்தார். அதாவது தீபக்கோட ட்ரிகர் பாயிண்ட் தான் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போச்சுல. ஸோ அதை எடுத்துட்டு வந்து பேசும்போது தீபக் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிடுவார். இதுதான் பார்த்தீங்கன்னா அருணோட ஸ்ட்ராட்டஜி. அவர் சொல்ற பாயிண்ட்டுக்கு ஒத்துக்கல, அங்கே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சுட்டுனா உங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு டப்பா வந்து என்ன ஆட்டம் வேணா போடும், உருண்டுகிட்டே இருக்கு, எங்கே போய் முட்டிக்கிட்டு நசுங்க போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. எனிவேஸ் இதுக்கு அப்புறம் தான் ஒரு முக்கியமான சம்பவம். நம்ம 200% அக்கா இருக்காங்களே, அந்த அக்கா வந்து பொழக்கலாம். இன்னைக்கான ஆக்சுவலாக இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா கொஞ்சம் சம்பவங்கள் இருக்குது. அந்த சம்பவங்கள் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் இரிட்டேட் ஆயிருக்கும். என்னடா இது இப்படி பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிடுறேன். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பண்ணது தப்பு தான்.
அதாவது சைக்கிள் ஓட்டுற மாதிரி பண்ணார்ல, சைக்கிள் ஓட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கை எடுத்துருது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு தான். ஏன்னா பெடல் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் வந்து முத்துக்குமரன் மட்டும்தான் அப்படி பண்ணுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மட்டும் பண்ணலை, இதை அன்ஷிதாவும் ஒத்துக்கிறாங்க, ரஞ்சித்தும் ஒத்துக்கிறாங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில இடத்துல பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே வந்து பிக் பாஸ் எதுக்கு இதை மட்டும் நோட்டீஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா முத்துக்குமரனை அட்டாக் பண்ணால் அந்த இஷ்யூ வந்து பெருசாகும் அப்படின்றது பிக் பாஸ் டீமுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ இப்போ இந்த விஷயத்தை பெருசாக்குனா உங்களுக்கு கண்டென்ட் வரும் அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கான எபிசோட்ல பெரிய கண்டென்ட் என்னது? இந்த கண்டென்ட் தான். இதை வச்சு தான் ஷோ வந்து ஒப்பேத்த முடியும், ஷோ எல்லாம் எங்கேஜிங்காக கொண்டு போக முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே ஆப்வியஸாக தெரியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இப்போ முத்துக்குமரன் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணோன்னா அது பெருசாக்குறது. இன்கேஸ் இந்த இடத்துல விஷால்லாம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அதில் வந்து என்னதான் பெருசாக்குனாலும் சரி கண்டென்ட் ஒன்றும் வராது. விஷால் என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அதை வந்து பெருசாக இஷ்யூவாகவே எடுத்துக்க மாட்டாப்ல. அதனால விஷாலை வந்து பார்த்தீங்கன்னா நோண்டுறது எப்படி சொல்றது ஒரு பாயிண்ட்லெஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை நோண்டுறது இல்லை. இப்போ முத்துக்குமரன் மாதிரி ஆளுங்களை வந்து நோண்டா கண்டிப்பாக கண்டென்ட் வரும் தெரியும். அதே மாதிரி தான் நீ கண்டென்ட் வந்திருக்கு. ஆனால் அதில் பிரச்சனை என்னன்னா முத்துக்குமரன் தப்பு பண்ணிட்டான். ஓகேங்களா, தப்பு பண்ணிட்டு இங்கே வந்து டிஸ்கஷன் வந்துருச்சு. பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து கனெக்ஷனை கட் பண்ணிட்டாரு, நீங்கள் வந்து பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி. ஸோ முத்துக்குமரோட இன்டென்ஷன் வந்து நான் ப்ரோமோ பார்க்கும்போது என்ன நினைச்சேன், ஓகே உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவங்களை வெறுப்பேற்றுறதுக்கு வேணும்னே பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவும் முத்துக்குமரனும் அங்கே பேசிக்கும் போது க்ளீனாக தெரியுது இவங்க வந்து ஒரு ஃபன்னான, அதாவது பர கையை எப்படி சொல்றது, கை எடுத்துட்டு பர மேக்னெட்டில் ஓட்டுறோம் பரா அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் தான், அதாவது ஃபன்னாக தான் அந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஆப்போசிட்ல இருக்க வெறுப்பேற்றது தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீல் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு என்ன தோணும், சைக்கிள் ஓடுதுன்னா என்ன அர்த்தம், அப்போ வீல் சுற்றினா போதும்ல அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து என்னன்னா அப்போ வீல் நின்னா தான் பிக் பாஸ் வந்து இது பாத்ரூம் கனெக்ஷன் வந்து கட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஓகேங்களா, இருந்தாலும் அது தப்பு தான், ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டாக அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தப்பு பண்ணிட்டான் ஒருத்தன் வந்து நிற்கிறான், குற்றவாளி குண்டில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு அகேன்ஸ்டாக இப்போ வந்து சொல்கிறான், எந்திரிச்சு ஒரு டப்பா வந்து அப்போ பேச ஆரம்பித்தான் பாருங்க. அப்போ பேசும் போது கொட்டான் பாருங்க மொத்த வன்மத்தையும், வாடா 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 அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுச்சு. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே அவனுக்கு இத்தனை நாள் இருக்கும்ல, அந்த மொத்த வன்மத்தையும் அப்படியே இறக்குறாங்க, இறக்கணும். இவ்வளோ ஊழியர்களோட அந்த உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொச்சப்படுத்திட்டாரு. என்னென்ன வார்த்தை பேசுறான்றீங்க, இஷ்டத்துக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கான். அப்படி பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஒரு இடத்துல சிரிச்சிட்டாங்க. அதாவது சிரிச்சிட்டா மீன்ஸ் எப்படின்னா, ஆக்சுவலாக மொத்த பேரும் சேர்ந்து ஒருத்தனை கார்னர் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் அந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கீங்கன்னு தெரியல. அந்த மாதிரி கார்னர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அழுகுற ஸ்டேஜுக்கு போயிட்டாப்புல, அழுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணில் வந்து தண்ணி நிற்குது, அதாவது ஒரு மாதிரி கலங்கி நிற்கிறாப்புல, அதாவது கேட்குறாரு பாருங்க அங்கே தான் நான் என்ன அழணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சுச்சுவேஷன் நிற்கும் போது இப்போ எப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை, சிரிச்சு தான் ஆகணும். அதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் சிரிக்கிறான். இந்த சிரிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியம் பார்த்துருச்சு. அந்த பைத்தியம் சொல்ல வேணாம், எனிவேஸ் 200% அக்கா இருக்காங்களா, அந்த அக்கா பார்த்துட்டாங்க. அந்த அக்கா என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு அதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து டப்பா வந்து மொத்த வன்மதி இந்த இடத்துல கட்டிட்டு இருக்கானா, கட்டிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க, ஓகே இதுக்கு வந்து தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இஷ்யூ வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் வந்து கொஞ்ச நேரம் இந்த எல்லாமே பேச பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து பாத்ரூம் வந்து கனெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாரு. நீங்களே தண்டனை கொடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடியே முத்துக்குமரன் என்ன பண்ணிட்டானா, பல தடவை நான் பண்ணது தப்பு, நான் விளையாட்டாக பண்ண விஷயம் விபரீதமாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தப்புன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதையும் மீறி ஒருத்தவங்க வந்தாங்களே, ஓட்டு போட்டிங்களடா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் உங்களுக்கு வேணும்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பவித்ராவுக்கு போய் குத்துன்னு குத்துனீங்களே செஞ்சாங்களா வச்சு அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுதுங்க. என்ன மேட்டர்னா, பவித்ரா கேட்டாங்க பாருங்க, இந்த மாதிரி சாரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலாக அது ஒருத்தர் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இருந்தாலும் எனக்கு பத்தாது, நீ வந்து இப்போ சாரி கேளு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாருங்க. அல்டிமேட்டுங்க, வேற லெவல் பவித்ரா. இன்னைக்கு தான் உருப்படியாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த சம்பவங்கள் மூலிமா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனை அதாவது ஆல்ரெடி ஒருத்தன் டாப்பில் இருக்கான், அவனை இன்னும் டாப்பில் தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்றது கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா எமோஷனல் டச்சு கம்பல்சரி இருக்கணும், ஒருத்தன் எமோஷனலாக பிரேக் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஆனால் மட்டும்தான் அவனால் வந்து கப் அடிக்க முடியும், அதுதான் ரூல்ஸு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆரி ஆகட்டும், ஒவ்வொரு அர்ச்சனா ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா எமோஷனல் பிரேக் இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி சமயத்தில் தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மள மாதிரி இருக்க ஒருத்தனை வந்து இந்த மாதிரி அடிக்கிறானுங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வரும். அவன் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு நிற்கிறான், அதே மாதிரி நீ சாரி சொல்லு. அதுக்கப்புறம் சாரியும் கேட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சாரி கேட்டாலும் அதோட முடிச்சுக்கலாம்ல. இருந்தாலும் ஒவ்வொருத்தனா பார்த்தீங்கன்னா மொத்த வன்மத்தை எடுத்து கொட்டிக்கிட்டே இருக்கானுங்க. டே கொஞ்சம் நிறுத்துங்களடா, அவனை எவனாவது நிறுத்த சொல்லுங்களடா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. அந்த அளவுக்கு மொத்த பேரும் வன்மத்தை இறக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஓகே சிரிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிட்டான். என்ன மேட்டர்னா, அதுக்கு முன்னாடி சிரிச்சிட்டான்ல, அதாவது அவன் சிரிச்சதை வந்து இந்த பக்கம் நம்ம அக்கா வந்து பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்னன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. அதாவது அந்த இடத்துல சிரிக்கிறாருன்னு கூட சொல்லலை. முத்துக்குமரனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க. திருட்டு பிரியாணி சின்னுட்டு உங்களுக்குலாம் பேச்சு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. நல்லா 1 மணிக்கு எந்திரிச்சு மொத்த பேர் சாப்பாடும் எந்திரிச்சு வலிச்சு நக்கும் போது அப்போலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கில்ட் இல்லை. இப்போ உண்மையிலே ஒருத்தன் வந்து கில்ட்டில்
நிற்கிறான், அதை விட்டுட்டு உன் வாய் சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவால் ஏற்றுக்க முடியல. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, இந்த மாதிரி ஓகே அவன் பண்ணது தப்பு தான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா அது உணர்ந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவன் எப்படி சொல்றது, ஒரு பேச்சுக்கு தான் சொல்றான், ஆனால் உணர்ந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியலையா. எனக்கு என்ன புரியலனா, உணர்ந்த மாதிரி தெரியணும்னா என்ன பண்ணணும், உங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்கணுமா, அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க உணரலையா, அவர் உளமாற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்செப்ட் பண்ணிக்கலையா. ஒருத்தன் அழுகாத குறையா அங்கே நின்றுட்டு இருக்கான், மூஞ்சி மாறிடுச்சு. ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுது. ஜாக்லின்லாம் சொல்றாங்க, ஏன் மூஞ்சி மாறிடுச்சு அங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒருத்தன் கில்ட்டான மட்டும்தான் மூஞ்சி மாறும். இவ்வளோ பேர் சேர்ந்து மொத்தமாக வன்மத்தை கக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு மீறி ஒருத்தன் அலறா மாதிரி போயிட்டான். அதையும் பொருட்படுத்தாம இந்த மாதிரி வந்து முத்துக்குமரன் சைக்கிளை ஓட்டினா நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாருங்க. ஏமா சூப்பர்மானின்னு திருட்டுத்தனமா எடுத்து சாப்பிட சொன்னா நல்லா முக்குவே, இது உன்னால சாப்பிட சொன்னா சாப்பிட முடியாதுல்ல. எனிவேஸ் ஓகே, இந்த சம்பவத்துக்கு மெயினான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் என்ன சொல்லிட்டாங்க, பனிஷ்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் சமைக்கிறேன், முத்துக்குமரன் வந்து சைக்கிள் ஓட்டட்டும். அவங்களோட மோட்டிவ் என்னன்னா, ஆக்சுவலாக இவனை வந்து இப்போ சைக்கிள் ஓட்ட விட்டுலாம் கொஞ்சம் வந்து கில்ட்டிலேருந்து ஃப்ரீ ஆகும் அப்படின்ற மாதிரி. ஆனால் மேட்டர் என்னன்னா, அவனை சைக்கிள் ஓட்ட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி 200% அக்கா வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்காங்க. எனக்கு என்ன புரியலனா, யாராக இருந்தாலும் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களாமா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. ஏன்னா இதே இடத்துல விஷால் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, டேய் விஷால் ஏன்டா எப்படி பண்ண, செம்மையாக இருந்ததுடா, போடா ஃபன்னாக தான் பண்ணேன், என்ன பண்ணுறது, சரி விடு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, சும்மா ஒரு சைக்கிளை மட்டும் ஒரு 4 மிதிச்சுட்டு வந்துட்டு மிச்சத்தில் நான் பார்த்துக்கலாம், கிரிஞ்சா ஒரு லவ் கண்டென்ட் வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு விட்டுருவீங்களா. உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க அருண் ஆகட்டும், விஷால் ஆகட்டும், இவங்களாம் வந்தா பெருசா இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதான் முத்துக்குமரன் சொல்றானே, எனக்கு தர்ஷிகா பேசுனது தான் வலிக்குது, அவளுக்குள்ள இவ்வளோ வன்மை இருந்ததுன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்றான்ல, அது உண்மைங்க. அவ்வளோ வன்மத்தையும் இறக்கி எப்படி சொல்றது, டன்னா இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டன்னா வன்மை இருந்திருக்கு. அந்த மொத்த வன்மத்தையும் பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சுட்டாங்க. என்ன மேட்டர்னா, இதுல நிறைய பேர் சொல்றதுன்னா, அவன் பண்ண தப்பு தானே, அதுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் தானே, கொடுக்கலாங்க, தப்பே கிடையாது. இப்போ ஜாக்லினும் பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தாங்க, ஓகேங்களா. இங்க என்ன விஷயம்னா, ஒருத்தனை கார்னர் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது ஒருத்தன் சிக்கிட்டான் அப்படின்றதுக்கோசம் அவனை கார்னர் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இங்க நடந்தது. பனிஷ்மெண்ட் கொடுக்கறது வேற. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஏ முத்து நீ வந்து பண்ணது தப்பு, அவ்வளோதான் ஓகேவா, இதுக்கப்புறம் உங்களுக்கு தண்டனை என்ன நாங்கள் சொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருந்தா இங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை. திருப்பி அதை பேசிக்கிட்டே இருக்கானுங்க எல்லாம். இப்போ பாத்ரூம் மொத்த பேருக்கும் பார்த்தீங்கன்னா இவன் தான் எதிரி. இப்போ அருண் எந்திரிச்சு பேசும்போது என்ன அவரோட மோட்டிவ் என்னன்னா, மொத்த பேர் உழைப்பையும் ஒருத்தன் கொச்சப்படுத்திட்டான், மொத்த பேருக்கும் எதிரி அவன் தான், இவனால இப்போ மொத்த வீடும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட போகுது பாத்ரூம் போகாம அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை அதை மென்ஷன் பண்ணும்போது ஒருத்தன் வந்து கில்ட்டிலேயே செத்துருவான்டா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து குத்திக்கிட்டே இருக்கான், அதாவது அவனே வலிக்குதுன்னு இருக்கான், இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் கத்து அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இறக்கிக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அழுதுட்டு இருப்பாரோ முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி தான் நின்றுட்டு இருந்தாரு. இந்த இடத்துல வந்து தர்ஷிகாவை போட்டு பொலன்னு ஒருத்தவங்க பொழந்துகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் தான். ஏன்னா இப்போ நான் அதனால தான் சொன்னேன் ஸ்டார்டிங்லே, இந்த வார எவிக்ஷனில் கண்டிப்பாக வெளியே போகிறது என்ன பொறுத்த வரைக்கும் தர்ஷிகா தான். தர்ஷிகா இதுக்கப்புறம் நீடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பாட்டமில் இருக்கானுங்க. இப்போ மொத்த பேர் இவனுங்க வர எப்படி சொல்றது, ஒரு கொந்தளிப்பில் இருக்கானுங்க, எப்படியாவது இவ்வளோ வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி. என்ன ஒரு கொடுமைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தர்ஷிகாவை வெளியே அனுப்பணும்னா விஷாலுக்கு ஓட்டு போடணுங்க, அதுதான் கொடுமை. ஏன் தெரியுமா, விஷால் தான் அவங்களுக்கு மேலே இருக்காங்க. ஸோ விஷாலுக்கு ஓட்டு போடாத தர்ஷிகா வெளியே போக முடியும். உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், கை போவாதான் விஷாலுக்கு ஓட்டு போடுறதுக்கு. இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலே முத்துக்குமரன் உங்களுக்கு வந்து இந்த முத்துக்குமரன் அடிச்சிட்டாங்களே, முத்துக்குமரன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி உண்மையிலே முத்துக்குமரன் ஃபேன்ஸுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா போயிட்டு விஷாலுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த 200% இருக்குல்ல, இந்த 200% வெளியே போவோம். வெளியே வரட்டும். தர்ஷிகா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் யாராவது இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அக்கா வெளியே வந்தோன்னே சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுங்க, திருட்டுத்தனமா திருடி எடுத்துட்டு போய் கொடுங்க, அப்பதான் அக்கா சாப்பிடுவாங்க. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உழைச்சி அந்த காசில் எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அதனால திருடி எடுத்துட்டு போய் கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல தெரியுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதே மாதிரி வர சாட்டர்டே வந்து லைவ் போடலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு லைவ் ஒன்று போட்டேன். அந்த லைவ் வந்து அந்த அளவுக்கு எப்படி சொல்றது எடுபடலை, சில பல தவறுகள் பண்ணிட்டேன், அதனால சொதப்பிடுச்சு. ஸோ இந்த சாட்டர்டே எபிசோட கிளியரா ஒரு லைவ் எப்படி சொல்றது லைவ்ல வந்து பேசலாம், கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.